வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. லாயர் மீனாவோட அம்மா வீட்டுக்கே வர்றாங்க. உள்ளர வரலாமா அப்படின்னு கிருஷ்ணாராம் கேட்க உடனே அண்ணாமலை எழுந்து வாங்க வாங்க மேடம்ங்கிறாரு. அப்போ சத்யாவும் வர்றாரு. வாங்க மேடம் அப்படின்னு அவரும் இன்வைட் பண்ண உள்ளர இருந்து மீனா அவங்க அம்மா எல்லாரும் வர்றாங்க. மீனாவும் வாங்க வாங்க மேடம்ன்றாங்க. சத்தம் கேட்டு ரூம்ல இருந்து வெளியே வர்ற விஜயா வாங்க மேடம் அப்படின்னு சொல்ல மீனா உட்காருங்கன்றாங்க. இல்ல இல்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க லாயர் மேடம். என்ன மேடம் ஏதோ பதட்டமா இருக்கீங்க, என்ன விஷயம்னு அண்ணாமலை கேட்க நான் சொல்றத கேட்டு நீங்க யாரும் பதட்டப்படக்கூடாது, கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு அவங்க பேப்பரை நீட்டுறாங்க. அண்ணாமலை வாங்கிக்கிறாரு. அவங்க பதட்டம் அடைய வேணான்னு சொல்லியும் எல்லாருக்குமே ரொம்பவே பதட்டம் ஆகுது. அண்ணாமலை டெஸ்பரேட்டாக அதை பார்த்துக்கிட்டு இருக்க நாம் நினச்சதை விட இந்த பிரச்சனை நம்ம கையை விட்டு வேகமாக போய்கிட்டு இருக்குது, எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியலன்னு லாயர் மேடம் சொல்ல நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவும் புரியலைங்கிறாரு அண்ணாமலை. சிந்தாமணி சைட்லேருந்து உங்கள் வீட்டை எப்படியாவது கைப்பற்றணும்னு ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல அண்ணாமலையோட பார்வை ஆட்டோமேட்டிக்காக விஜயா மேலே விழுது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் இந்த ஆர்டரை கோர்ட்டில் வாங்கியிருக்காங்கன்றாங்க கிருஷ்ணாராம். என்ன ஆர்டருங்க மேடம், அப்படி சிந்தாமணி என்ன பண்ணியிருக்கான்னு விஜயா கேட்குறாங்க. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க மேடம் அப்படின்னு படபடக்கிறாங்க. இன்னும் 2 நாளையில் உங்கள் வீட்டை ஏலத்தில் விடுறதா முடிவு பண்ணி அவங்க ஃபைனான்சியர் தரப்புல இருந்து கோர்ட்டில் பேசி ஆர்டர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்க விஜயா. எல்லாருக்குமே பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. 2 நாள்லையா வீட்டை ஏலத்துலையா அப்படின்னு அதிர்ச்சியோட பார்க்க இதை படித்து பாருங்க சார்ன்றாங்க கிருஷ்ணாராம். கை நடுங்க நிற்கிற அண்ணாமலையும் அவசரமாக பிரிக்கிறாரு. மீனா அவங்க அம்மா 2 பேரும் பயங்கர பதட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. அண்ணாமலை அதை படிச்சுட்டு திக்குன்னு நிமிர ஐயோ மேடம் என்னங்க மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு பதறாங்க விஜயா. ஏலத்துக்கான டயத்தை கூட நேத்தே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல இன்னும் 2 நாளையில் எப்படி முடியும்னு கேட்குறாரு அண்ணாமலை. மேடம் நாம டைம் வாங்கியிருக்கோம்ல, பணத்தையும் கட்டுறோம்னு சொல்லி இருக்கிறோம், அப்புறம் எங்க மேடம் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கத்துறாங்க மீனா. தெரியல மீனா, அவங்க சைட்ல இருந்து எந்த சாய்ஸும் நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதுதான் இப்போ பிரச்சனையே. எங்க டைம் கொடுத்தா வீட்டை நாம மீட்டுருவோமோன்னு அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு லாயர் சொல்ல ஐயோ என் வீடு ஏலத்துக்கு வரப்போகுதா, நம்ம வீட்டை விட்டுட்டு நாம எங்கெங்க போவோம், ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜயா புலம்பி பதறிக்கிட்டு இருக்க அண்ணாமலை ஏற்கனவே இடி விழுந்த மாதிரி நிற்கிறாரு. எல்லாருமே என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது இப்போ எங்க கையை விட்டு போக போகுதே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு விஜயா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா வேற எதுவும் பண்ணி அதை தடுக்க முடியாதான்னு கேட்குறாங்க மீனா அம்மா. டைம் ரொம்ப குறைவா இருக்கு, ஸ்டே வாங்க முடியுமான்னு கூட தெரியல அப்படின்னு லாயர் சொல்ல அண்ணாமலை அப்படியே சில மாதிரி நின்றுடுறாரு. விஜயா அழ ஆரம்பிச்சிடுறாங்க சத்தமா. அப்போ வீட்டுக்கு வர்ற முத்து இவங்களெல்லாம் பார்த்தோன்னு அப்படியே ஸ்லோவா உள்ளர வர்றாரு. அப்பா என்னப்பா ஆச்சு, வக்கீல் மேடம் வேற வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்குற முத்து அம்மா ஏன் அழுகுறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு மீனா கிட்ட கேட்க இன்னும் 2 நாளையில நம்ம வீட்டை ஏலத்தில் விட போறாங்களாங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்துவும் அதிர்ச்சி ஆயிடுறாரு. 2 நாள்லையா மேடம், என்னாச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆமா முத்து, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டாங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்லிட்டு இருக்க அண்ணாமலையோட கை மட்டும் நீண்டு அந்த பேப்பரை கொடுக்குது. அதை வாங்கி படிக்கிறாரு முத்து. மேடம் என்ன மேடம் திடீர்னு இப்படி அனுப்பி இருக்கிறாங்க, 2 நாளையில என்ன பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க மேடம்ங்கிறாரு முத்து. முத்து நாம பணத்தை கட்டினா மட்டும்தான் இந்த ஏலத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அழுகையோட பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. என்னங்க மேடம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை தரோன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்குங்க மேடம் தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு முத்து கேட்க ஆமாம் சொன்னோம், ஆனால் அவங்க மோட்டிவ் எப்படியாவது உங்கள் வீட்டை அவங்க பேருக்கு மாற்றிக்கணும் அதுதான் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல யாருமே எதுவுமே கேட்கவோ சொல்லவோ முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. அதனால தான் கோர்ட்டு மூலமாக இந்த ஏலத்துக்கு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல முத்து நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நாம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத அண்ணாமலை பரிதாபமா கேட்குறாரு. உங்க நிலைமை எனக்கு புரியுது, இருந்தாலும் 2 நாளையில அவ்வளோ பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியும்,
என்னாலேயே முடியாது. நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு கிருஷ்ணாராம் கேக்குறாங்க. மேடம், அந்த சிந்தாமணி எப்பன்னு பார்த்துட்டு இருந்திருக்கிறா. நல்ல சமயம் பார்த்து கரெக்டா அந்த வேலையை பார்த்து விட்டுருக்கிறா அப்படின்றாரு முத்து. அவெல்லாம் நல்லா இருப்பாளா? கூடவே இருந்த குழி பறிச்சு என் வீட்டை எடுத்துக்க பார்க்குறாளே அப்படின்னு விஜயா தேம்பி தேம்பி அழ. சத்தியமா நம்ம யாருக்கும் கொஞ்சம் கூட இரக்கமே வரலங்க. ஆனா மீனாவும் அவங்க அம்மாவை இரக்கத்தோட பார்க்குறாங்க. மேடம், நீங்களாவது வேற எதுவும் மூவ் பண்ண முடியாதா? கொஞ்சம் டைம் வாங்க முடியாதான்னு சத்யா கேட்குறாரு. நானும் லீகலா என்னென்ன பண்ண முடியும்னு எல்லாமே பார்த்தேன். ஆனா அவங்க எல்லா இடத்துலையுமே செக் வச்சுட்டாங்க. 2 நாளைக்குள்ள பணத்தை கட்டினாதான் ஏலத்தை தடுக்கவே முடியும் அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்க முத்துன்னு அண்ணாமலை ஒரு தடுமாற்றத்தோட முத்துவோட தோல்ல கை வைக்க போக அவரால் முடியல. உடனே முத்து அவரை கையை பிடிச்சி தாங்கி பிடிச்சிக்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குதுடா அப்படின்னு சொல்ல உடனே அந்த சூழ்நிலையில ஒரு பெரிய பதட்டம் வந்துடுது. அப்பாப்பா நீ உட்காருப்பா அப்படின்னு முத்து உட்கார வைக்க போக சத்யா சேரை நகர்த்தி போடுறாரு. ஐயோ என்னங்க அப்படின்னு விஜயா பதறிக்கிட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு மீனாவோட அம்மா கிச்சனுக்கு போறாங்க. மீனாவும் ஓடி போக 2 பேரும் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க அம்மா கொண்டு வந்த தண்ணியை இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க மாமான்னு மீனா வாங்கி கொடுக்குறாங்க. அவர் அதை கையில பிடிக்க வீடெல்லாம் நம்ம கையை விட்டு போகாது, தைரியமா இருங்க மாமா அப்படின்னு சொல்ல அவரு வாங்கி குடிக்கிறாரு. அப்பா நான் சொன்னேன்லப்பா, தன்ராஜ் சார்கிட்ட இந்த காரெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். நைட்டும் பகலுமா வேலை செஞ்சு அதில் இருக்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டேன்ப்பா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா. இப்ப வண்டி எல்லாம் புது வண்டி மாதிரி ரெடி ஆயிடுச்சுப்பா. பணத்தை ரெடி பண்ணிடலாம்பாங்கிறாரு முத்து. உடனே விஜயா, டேய் என்னடா பேசுற நீ? இப்பதான் அந்த வண்டியவே ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்ற. இதுக்கு மேல அந்த வண்டிக்கு டிரைவர் கிடைச்சி அதுக்கு சவாரி வந்து அதுல இருந்து வருமானம் வந்து எப்ப நாம கடனை அடைக்கிறது? இன்னும் 2 நாளையில ஏலத்துல வந்துரும்னு சொல்றாங்களே அப்படின்னு விஜயா முத்து தான் கடனை வாங்கி முழுசா ஏப்ப விட்ட மாதிரி அவரை கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் முத்துவையும் விஜயாவையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. எனக்கு நம்ம வீடு கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லை. எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. சில பேரை நம்பினது ஏன் தப்பு தான். எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க அப்படின்னு விஜயா வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருக்க. முத்து அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீனாவும் மீனாவோட அம்மாவும் இந்த பக்கம் பார்க்கறது அந்த பக்கம் பார்க்கறது அப்படின்னு மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. அவங்க அம்மாவையே பார்த்துட்டு இருந்த முத்து அப்படியே மெதுவாக பார்வையை மாற்றி மீனாவை பார்க்குறாரு. அவங்க ஏங்க பாவங்க நீங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. கொஞ்சம் முகம் இருக. அப்பா 2 நாள் டைம் இருக்குல்லப்பா, அந்த 2 நாளையில் நான் பணத்தை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு முத்து சொல்ல எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அண்ணாமலை அப்படியே உட்கார்ந்துருக்காரு. விஜயா நீன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. மேடம் நீங்கள் கொஞ்சம் டைம் கேட்க முடியுமான்னு பாருங்க, மற்ற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, இல்லை முத்து இப்போ எதுவுமே பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டேன். இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக வீடு ஏலத்துக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க உறுதியாக சொல்ல பகீர்னு இருக்கு. விஜயாவுக்கு நெஞ்சில் கையை வச்சுக்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு அவங்க பரிதாபமாக புலம்ப. மீனாவோட அம்மா அதை விட பரிதாபமாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க மீனா முத்துக்கிட்ட வந்து, ஏங்க இவ்வளோ போராடுறோம், கடைசி நேரத்தில் வீடு நம்ம கையை விட்டு போயிடும் போல இருக்கேங்க அப்படின்னு சொல்ல, மீனா அவங்க மாதிரி நீயும் நம்பிக்கையை இழந்துடாத. இப்போ ரெடியான காருங்களை ஒரு ஃபைனான்சியர்கிட்ட காமிச்சு பணம் கேட்டு பார்க்குறேன். அவர் இதுக்கு முன்னாடியே நான் அனுப்பின நிறைய பேருக்கு காரை வச்சு காசு கொடுத்துருக்கிறாரு. என்ன ஒன்று வட்டி கொஞ்சம் அதிகம், நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன்றாரு முத்து. எப்படியாவது நம்ம வீட்டை காப்பாற்றிடணுங்க. அத்தை மாமாவோட கௌரவம் மரியாதை எல்லாமே இதில் தாங்க இருக்கு. பாருங்க அவங்க எப்படி உடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா ஒரு பக்கம் அழுதுட்டு நிற்கிறாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் தலை குனிஞ்சு சத்தம் இல்லாமல் கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. மீனா சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்குற மாதிரி பாவம் முத்து எல்லாரையும் மாறி மாறி பார்க்குறாரு. அப்பா நீ கவலைப்படாதப்பா, 2 நாளில் எப்படியும் நம்ம வீட்டை நான் மீட்டுடுவேன், யாரும் அதை நினச்சி பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற முத்து. மேடம் நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் என் கூட வரணுங்கிறாரு முத்து. கண்டிப்பாக வரேன் முத்து, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லாயர் அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்து அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்கு. என்னங்க பண்ணலான்ற மாதிரி மீனா அவரோட கையை பிடிக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு வெளியே ஒருத்தர் நின்று மொபைல் பார்த்துட்டு இருக்க. முத்து படியேறி அங்கே வர்றாரு. வாப்பா முத்து அப்படின்னு அவர் சொல்ல, அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு,
ஃபைனான்சியரை பார்க்கணுங்கிறாரு முத்து. உள்ளதான் இருக்காரு, போய் பாருன்றாரு அவரு மொபைல் பார்க்கறத கண்டினியூ பண்ண முத்து உள்ளேற வர்றாரு. அப்போ ஒரு ரூம்குள்ள இருந்து ஒருத்தர் வர்றாரு. சார் வணக்கங்க சார்னு முத்து சொல்ல, என்ன முத்து என்ன தேடி வந்திருக்கிற, அதிசயமா இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த மொத்த சேரையும் ஆக்குப்பை பண்ணி உட்கார்றாரு சார் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க சாருங்கிறாரு முத்து. உனக்கா அப்படின்னு அவரு கேட்க, ஆமாங்க சார் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது அப்படின்னு முத்து சொல்ல, உன் அவசரம் இருக்கட்டும், உனக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாதுன்றாரு உடனே முத்து அதிர்ச்சியாகி, சார் ஏங்க சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாரு. பணம் வாங்கும்போது பவ்யமாக தான் வருவேன், அப்புறம் அது என்ன கணக்கு இது என்ன கணக்குன்னு என்கிட்ட கேட்பேன். அப்படிதானே ஏற்கனவே என்கிட்ட கடை வாங்கினவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணினேன், அதை நான் இன்னும் மறக்கலைங்கிறாரு சார் அது ஏழைப்பாழைங்க பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக வந்து கேட்டேங்க சார். இப்பெல்லாம் நான் அப்படி எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்லைங்க சார். அநியாயம் நடக்கும்போது கூட வேற வழி இல்லாம அடங்கி தான் போறேங்கிறாரு முத்து. இதுலயே உன்னோட துணி தெரியுதே, அப்ப நான் அநியாயத்துக்கு வட்டி வாங்குறேன்னு சொல்றியா அப்படின்னு ஃபைனான்சியர் கேட்க, திடுக்குன்னு முத்து, ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லலைங்க சாருங்கிறாரு. இந்த பாருப்பா, நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் யாருக்காகவோ என்கிட்ட வந்து நீ சண்டை போட்டுட்டு போனவன். வட்டி கட்டலன்னா அதுக்கு ஒரு வட்டி போட்டுதான் செய்வேன். என் பிஸ்னஸே அதுதானே அப்படின்னு கண்ண ரெண்டுலையும் மெகா சைஸ் போண்டா இருக்க தலையை அசைச்சு அசைச்சு பேசிட்டு இருக்காரு சார் நடந்ததெல்லாம் மறந்துருங்க சார், எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுங்க சார் அப்படின்னு முத்து கெஞ்சலா கேட்க, எதை நம்பி உனக்கு பணம் கொடுக்க சொல்றேன்னு அவர் கேட்கிறாரு. நல்லா குடிக்கிற ஆளு நீயே, சவாரி போகாம குடிச்சிட்டு சுத்துவேங்கிறாரு சார் இல்லைங்க சார், இப்ப நான் அப்படி இல்லைங்க சார், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் மாறிட்டேங்க சாருங்கிறாரு முத்து. எல்லா குடிகாரனும் சொல்றது தான் இது, உன்னை நம்பி எல்லாம் பணம் கொடுக்க முடியாது, ஓவரா ரூல்ஸ் பேசுறவே, நீ வேற எங்கேயாவது போய் கேளு, கிளம்பு அப்படின்னு அவரு கோவமாவே சொல்றாரு. சார் சார் ப்ளீஸ் சார், எங்க வீடு இப்ப கடன்ல இருக்குங்க சார், அதை மீட்கணுங்க சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார்னு அழுக கலந்த குரல்ல கேட்கிறாரு முத்து. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, ரோட்ல போறேன் முன்ன பின்ன தெரியாதவனுக்கு கூட நான் கடன் கொடுப்பேன், உனக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேன்னு உறுதியா சொல்றாரு சார் 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 ப்ளீஸ் சார், நீங்கள் ஒன்றும் சும்மா தர வேணாங்க சார், என்கிட்ட ஒரு 5 கார் இருக்குங்க சார், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னு கையை கூப்பி கேட்குறாரு முத்து. இந்த 5 காரு 50 காரு கதையெல்லாம் விடாத, உனக்கு நான் கடனே கொடுக்க மாட்டேன், நீ கிளம்பு அப்படின்னு ஃபினான்சியர் சொல்லிட முத்து அவர் பக்கத்தில் வந்து கையை கூப்பி, சார் 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 ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க, ஏய் போன்னு சொல்கிறேன்ல போயா அப்படின்னு நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாரு முத்து அதுக்கு மேல அங்க நிக்க முடியாம ரொம்பவே உடைஞ்சு போய் வர்றாரு. மொபைலை பார்த்துட்டு இருக்கவரு முத்து போறத பார்த்துட்டு கொஞ்சம் உள்ளரையும் பார்த்துட்டு, முத்து முத்து நில்லுப்பான்னு பின்னாடியே வர்றாரு. அந்த ஆள் பேசினதெல்லாம் நானும் கேட்டேன்ப்பா, நாம திருந்தினா கூட யாரும் நம்ப மாட்டாங்கப்பா, நான் கூட குடிக்கிறத நிறுத்தி 2 வருஷம் ஆக போகுது, ஆனா என்னை இன்னும் குடிக்காரன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, கால் தடுக்கி விழுந்தா கூட போதையில விழுந்தான்னு தான் சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, முத்து அழுகையோட என்ன பண்றதுன்னே தெரியலன்னு உடனே பணம் வேணும்னுங்கிறாரு முத்து. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுதுப்பா, சாதாரணமா இவர் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டாரு, யாராவது உனக்கு கேரண்டி கொடுக்க ஆள் இருந்தா அவங்கள கூட்டிக்கிட்டு வா, அப்ப இந்த ஆள் பணம் தருவாரு அப்படின்னு அவரு சொல்ல, எனக்கெல்லாம் யாருன்னே கேரண்டி கொடுப்பா, அதுவும் எனக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னுங்கிறாரு முத்து. வேற ஏதாவது சொத்து பொருள்னு ஏதாவது வச்சிருக்கிறியா அப்படின்னு அவர் கேட்க, முத்து முகம் சுருங்கி போய், எங்கிட்ட காருங்க இருக்குன்னு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், ஆனா அதை சொன்னால் அவரு நம்ப மாட்டேங்கிறாருங்கிறாரு முத்து. என்னப்பா பண்றது, இதுக்கு முன்னாடி நீ வாழ்ந்த வாழ்க்கை அப்படி பொறுப்பு இல்லாம இருந்துட்ட அப்படின்னு அவர் சொல்ல, முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆமான்ற மாதிரி லைட்டா கண்ணை மட்டும் சிமிட்டுறாரு. செஞ்ச தப்பு இப்படி பின்னாடி துரத்தும்னு நினைக்கலன்னு அப்படின்னு முத்து சொல்ல, யாராவது நம்பிக்கையான ஆள் சொன்னா இந்த ஆள் கேட்கலாம், அந்த மாதிரி யாரையாவது கூட்டிட்டு வான்றாரு அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ப்பா, இனிமே என்ன பண்ணுவியோ பாத்துக்கன்ற மாதிரி அவரு அங்கேருந்து போயிட. முத்து அப்படி யோசனையும் கலக்கமுமா ஒவ்வொரு எட்டா எடுத்து வைக்கிறாரு. முத்து கார் எடுத்துக்கிட்டு அடுத்து இன்னொரு ஃபினான்சியர் வீடாட்டிருக்கு அங்கே வந்திருக்காரு. அவர் வேறொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கவர் முத்து வந்ததை பார்த்துட்டு, வாப்பா முத்து உட்காருன்னு சொல்ல, முத்து தயங்கிக்கிட்டே சேர்ல உட்கார்றாரு. ஒரு நிமிஷங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தவர்கிட்ட சொல்லிட்டு, என்னப்பா முத்து அப்படின்னு அவர் கேட்க, சார் ஒரு சின்ன பிரச்சனை, 38 லட்ச ரூபாய் ஃபைனான்ஸ் தேவைப்படுது அப்படின்னு முத்து சொல்ல, என்னப்பா 38 லட்ச ரூபாய் உனக்கு சின்ன பிரச்சனையா,
எனக்கே இது பெரிய அமௌண்ட்டுப்பா அப்படிங்கிறாரு அவரு. இல்லைங்க சார், நீங்கள் பணமாக தர வேணாங்க சார். ஒரு இடத்துல பணம் தரேன்னு சொன்னாங்க சார். அங்கே கேரண்டி கையெழுத்து கேட்குறாங்க சார். அதுக்கு நீங்கள் கையெழுத்து கொஞ்சம் போட்டிங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றாரு முத்து. என்னப்பா இது, கொஞ்சம் முன்னாடியே வந்து கேட்டிருக்க கூடாதா? 4 நாளைக்கு முன்னாடி தான்ப்பா ஒருத்தருக்கு கேரண்டி கையெழுத்து போட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல, முத்துவுக்கு அப்படியே எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு பிளாங்க் ஆயிடுது. இதோ பாருப்பா, என்னால இன்னொரு கையெழுத்து போட முடியாது, கோச்சிக்காத முத்துன்றாரு அவரு. முத்துவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தாலும் சரிங்க சார், பரவாயில்லைங்க சார், நான் வரேங்க சார்னு கிளம்புறாரு அவரு. சரிப்பான்றாரு அவரும். மறுபடியும் கார் எடுத்துட்டு போறாரு. இன்னொரு ஃபினான்சியர் வீட்டுக்கு போக அவரு வண்டிக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்றதில்ல. ரொம்ப அவசியம்னா வீடு, லேண்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. உங்ககிட்ட அப்படி ஏதாவது இருக்கான்னு அவர் கேட்குறாரு. சார், வீட்டை மீட்கிறதுக்கு தாங்க சார் காரை வச்சே பணம் கேட்குறேன் அப்படின்னு முத்து சொல்ல, இல்லப்பா ரொம்ப கஷ்டம்னுடுறாரு அவரு. வேற இடத்துல பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் ரொம்பவே ஜென்டிலாக சொல்லிடு. சரிங்க சார், தேங்க்யூ சார்னு முத்து கிளம்புறாரு. போகிற முத்துவையை அந்த ஃபினான்சியர் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தது கார் எடுத்துட்டு முத்து வேறொருத்தர் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. சார், ஒரே ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டிங்கன்னா மட்டும் போதுங்க சார், அதை வச்சு எனக்கு பணம் தருவாங்க சார், நானும் வீட்டை மீட்டுருவேங்க சார். அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சங்கடத்தோட வேறொரு இடத்துல இருக்காங்க சார். நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா எங்கள் வீடு எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருங்க சாருங்கிறாரு முத்து. அவரு, தம்பி, நேற்று நான் என் ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு டைம் சரியில்லையா, அதனால யாருக்கும் கேரண்டி கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம், அப்படி போட்டால் திவால் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல, ஓ, ஜோசியரே சொல்லிட்டாராங்க சார் அப்படின்னு முத்து கேட்க அவர் ஆமான்னு தலையாட்டுறாரு. சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேங்க சார், வரேங்க சார் அப்படின்னு முத்து கிளம்பிட அவர் ஜாலியாக மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. முத்து கார் எடுக்கிறாரு, இன்னொரு இடத்துக்கு போறாரு. சார் ஊரில் இல்லைங்களே அப்படின்னு அவர் சொல்ல, எப்போ வருவார்னு முத்து ஆர்வமாக கேட்குறாரு. 2 வாரம் ஆகும் அவர் வர்றதுக்கு அப்படின்னு அவர் சொல்ல, சரிங்க சார், வந்தவுடனே நான் வந்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு முத்து சொல்ல, சரி கண்டிப்பா சொல்றேங்கிறாரு அவரு. முத்து ரொம்பவே தளர்ந்து உடைஞ்சு போய் இறங்கி வர்றாரு. மறுபடியும் கார் எடுக்கிறாரு. எங்கேயோ போயிட்டு கீழே இறங்கி ரொம்ப சோர்வா வர்றாரு. கொஞ்ச நேரம் கார் பக்கம் நிற்கிறாரு. மறுபடியும் கார் எடுத்துட்டு வீடு வீடா இறங்குறாரு. போய் எங்கேயும் எதுவும் நடக்கல. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸோட வந்து மறுபடியும் கார் எடுக்கிறாரு. காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஷெட்டுக்குள்ளே வர்றாரு. இங்கே தன்ராஜ் சாருக்கு, ஐயா இந்தாங்க காஃபின்னு ஒரு பெரியவர் கொடுக்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு அவரு ஒரு சிப் காஃபியை குடிச்சிட்டு பேப்பர் பார்த்துட்டு இருக்கு. சார் அப்படின்னு முத்து தலையை மட்டும் உள்ளர நீட்டி அவரை கூப்பிடுறாரு. திரும்பி பார்க்குறவரு, அடடே முத்து வா வா அப்படிங்கிறவரு, நாராயணா இன்னொரு காஃபி எடுத்துட்டு வான்றாரு. சரிங்கய்யான்னு சவுண்டு வருது அங்கேருந்து. உட்காரு முத்து உட்காருன்றாரு அவரு. இன்னொரு சிப் காஃபியை குடிச்சிட்டு, நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தன்ராஜ் சார் கேட்குறாரு. எல்லா ஒர்க்கும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா, கார்ல நீ ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு அவர் ரொம்பவே ஆர்வமாக கேட்க, ஆமாங்க சார், எல்லா காரையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேங்க சாருங்கிறாரு முத்து. அவர் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு, இவ்வளவு சீக்கிரம் நீ ரெடி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு அவர் சொல்ல, சரியா தூங்கியே 2-3 நாள் ஆச்சுங்க சார், முடிக்கிற வரையிலும் ஓயக்கூடாதுன்னு விடிய எல்லா வேலையும் பார்த்தேங்க சார். நீங்கள் வந்து அந்த வண்டிங்களெல்லாம் பார்க்கணுங்க சார்னு முத்து சொல்ல, எனக்கே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, பாவம் நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னு அவர் சொல்ல, சார் இல்லைங்க சார், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சுன்னா அந்த கஷ்டம்லாம் தெரியாம போயிடும்னு எங்க அப்பா சொல்லுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, சரியா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தன்ராஜ் சொல்லிட்டு இருக்க, நாராயணன் காஃபியை கொண்டு வந்து நீட்டுறாரு. காஃபியை குடிப்பா அப்படின்னு தன்ராஜ் சார் சொல்ல, முத்து எழுந்து வாங்கிக்கிறாரு. தேங்க்ஸ்னு என்ன வாங்கிட்டு உட்கார்றாரு அவரு. குடிப்பா அப்படின்னு தன்ராஜ் சார் சொல்லிட்டு அவரும் குடிக்க, முத்து மெதுவா காஃபியை குடிக்கிறாரு. என்னப்பா முத்து, ஆளே டல்லா இருக்க, வண்டி ரொம்ப வேலை வாங்கிருச்சா இல்லை செலவு வச்சிருச்சான்னு அவர் கேட்குறாரு. இல்லைங்க சார், வண்டியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், அதை நான் சந்தோஷமாக ரெடி பண்ணியிருக்கேன், நான் எங்கள் வீடு ஏலத்துக்கு வரப்போகுதுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா, என்னப்பா சொல்கிற அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியோட கையில் இருக்க கப்பை கீழே வச்சிடுறாரு அவரு. முத்துவன் காஃபி கப்பை வச்சுட்டு, ஆமாங்க சார், எங்கள் அண்ணன் வீட்டை வச்சு நிறைய கடன் வாங்கிட்டான், அதை யாருக்கும் தெரியாமல் வேற பண்ணிட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியா, அவன் ரொம்ப படித்த பையன்னு சொல்லுவியப்பா, அவனா இப்படி பண்ணுனான்னு கேட்குறாரு தன்ராஜ் சார். என்ன படித்தாலும் அவனுக்கு இருக்கிற அறிவு அவ்வளோதாங்க சார், தேவையில்லாத இடத்துல போய் ஏமாந்துட்டான், இப்போ வீடு ஏலம் விடுற அளவுக்கு வந்துருச்சுங்க சார், நான் இந்த காரெல்லாம் ரெடி பண்ணதுக்கே
இதை வச்சு பணம் சம்பாதிச்சு அந்த ஃபைனான்சியர் கிட்ட கட்டி வீட்டை மீட்கலான்ற எண்ணத்துல தாங்க சார். ஆனா அப்படின்னு முத்து நிறுத்த, ஆனா என்னப்பா அப்படின்னு தன்ராஜ் சார் கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் சிவராமன் ஒருத்தருங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா அந்த காரெல்லாம் வச்சு பணம் கொடுக்குற ஆள் தானே, எனக்கு தெரியுமேன்றாரு தன்ராஜ் சார். அவரு தாங்க சார், அவர் தான் எனக்கு இப்போ பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு முத்து சொல்ல, என்னப்பா சொல்றேன்னு கேட்குறாரு அவரு. ஆமாங்க சார், நான் அந்த ஃபைனான்சியர்கிட்ட ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தேங்க சார். அவருக்கும் எனக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நடந்திருந்ததுங்க சார். அதை அவர் இன்னும் மறக்கல. காரை வச்சுக்கிட்டு உடனே பணம் கொடுக்கறதுக்கு இருக்கிற ஒரே ஆள் இப்போதைக்கு அவர் தான். அவர் தரவே முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் வீட்டை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு பயமா இருக்குங்க சார் அப்படின்னு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு கலங்கி போன குரல்ல சொல்றாரு முத்து. தன்ராஜ் சார் அப்படியே பார்த்துட்டு இருக்கவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணியிருக்கிற, ஓடாத காரையே சரி பண்ணியிருக்கிற, நீ நினைச்ச மாதிரி காசு கிடைக்கும் முத்து, நம்பிக்கையோட இரு, நான் வந்து காரெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு தன்ராஜ் சார் சொல்ல, முத்து அழுகை அடக்கிட்டு, சரிங்க சார், ஷெட்ல தாங்க சார் கார்லாம் நிக்குதுன்றாரு அவரு. நான் வந்து பாக்குறேன், என்ன பண்றதுன்னு பேசுவோம், தைரியமா போங்கிறாரு அவரு. சரிங்க சார், நான் கிளம்புறேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, சரிப்பாங்கிறாரு அவரு. முத்து ரொம்பவே இடிஞ்சு போய் கலக்கத்தோட அங்கேருந்து காரை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு. காரை விட்டு இறங்கி கேட்டையே பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து மேலே பார்க்குறாரு. அப்படியே ரொம்பவே வருத்தத்தோட கேட் கிட்ட வந்து நிற்கிறாரு. அப்படியே மேலே நடந்த செலிப்ரேஷன், நவராத்திரி பூஜை பண்ணது, ஏகப்பட்ட பேர் வீட்டில் இருந்தது, எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டதுன்னு அவர் மைண்ட்ல வந்துட்டு போகுது. என் அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்த வீடு, எப்படியாவது இதை மீட்டு திரும்ப அவங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற முத்து அப்படியே கேட்டை ஒரு தடவி பார்த்துட்டு தலையை சாச்சிக்கிறாரு. அதுல ஒரு பொருள் நம்ம கையில இருக்கப்ப பெருசா அதோட வேல்யூ தெரியாது நமக்கு. அது ஒன்ஸ் நம்ம கையை விட்டு போறப்பதான் அதோட அருமை பெருமை அவசியம் எல்லாமே தெரியும். முத்து அப்படியே கண்ணை மூடி அதுல சாஞ்சிட்டு இருக்க, முத்து அப்படின்னு கூப்பிடுற குரல் கேக்குது. திரும்பி பாக்குறாரு. ஒரு பாட்டி நிற்கிறாங்க. வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு முத்து அவங்ககிட்ட வந்து கேட்க, நல்லா இருக்கேன் முத்துன்றாங்க அவங்க. ரொம்பவே கலங்கின குரல்ல, உங்க வீட்டை பார்க்கவே கஷ்டமா இருக்குப்பா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவ்வளவு ஏன், உங்க அப்பா இந்த வீட்டை கட்டினப்பவே நான் பார்த்துருக்கேன்ப்பா, நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, முத்துவும் திரும்பி வீட்டை பாக்குறாரு. முத்து மறுபடியும் வீட்டை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு, இது நிரந்தரம் இல்ல பாட்டி, கொஞ்ச நாள்ல வீடு எங்க கைக்கு வரும், நாங்க குடும்பமா அத்தனை பேரும் திரும்ப வருவோம் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படி நடந்தா சந்தோஷம்தான். நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், நீ உன் அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா உன்னால இந்த வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வர முடியும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, முத்துவுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுது. கொஞ்சம் தெம்பா ஃபீல் பண்றவரு மூக்க உறிஞ்சிட்டு, ரொம்ப சந்தோஷம் பாட்டி, உங்க வார்த்தை பழிக்கட்டும்னு கையெடுத்து கும்பிடுறாரு. கண்டிப்பா பழிக்கும்பா அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, மறுபடியும் கேட்டுக்கிட்டு திரும்பி பாக்குறாரு. அங்கிருந்து புறட்டு தன்ராஜ் சாரோட ஷெட்டுக்கு வர்றவரு அங்க இருக்க காரங்களை தொடச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்ற மீனா, என்னங்க எவ்வளவுதான் தொடச்சிக்கிட்டே இருப்பீங்க, போதும் விடுங்க அப்படிங்கிறாங்க மீனா. இல்ல மீனா, பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கணும்லங்கிறாரு அவரு. நல்லா தாங்க இருக்கு, இதை யார் பார்த்தாலும் பழைய கார்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்து காரை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு, ஆமா அப்படிதான் இருக்குன்றாரு. நிஜமா உங்க திறமைய பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கும் பெருமையா இருக்கு மீனா, பசங்கள்லாம் இதை சரி பண்ணவே முடியாதுன்னு தான் சொன்னாங்க. முடியாதுங்கிற ஒரு விஷயத்த முடிச்சு காட்டுறதுங்கிறதுல இருக்குது பாத்தியா, அதுல இருக்கிற அந்த ஃபீலிங்கே வேற. ஒரு பாட்டில் ஃபுல் அடிச்சா கூட வராதுங்கிறாரு முத்து. இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு உங்க புத்தி பாட்டிலுக்கு தான் போகுதா அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துவை முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.